வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்புக்கு ஈரானின் இரகசிய செய்தி, அதிசயிக்க வைக்கும் அமெரிக்காவின் போரியல் யுக்தி. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி, ட்ரம்ப் அறிவிப்பால் அதிர்ச்சி. அரசுக்கு எதிரான போராட்டம், ஈரானில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 அதிகரிப்பு. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீது தொடரும் தாக்குதல், ஆட்டோ ஓட்டுநர் அடித்து கொலை. இராணுவ ரகசியங்களை சீனாவுக்கு விற்ற அமெரிக்க கடற்படை வீரருக்கு 200 மாதங்கள் சிறை. ட்ரம்பை சந்திக்க உள்ள வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர். 1,00,000க்கும் மேற்பட்ட விசாக்களை ரத்து செய்த அமெரிக்கா, இந்தியாவில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈரானில் அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டத்தில் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 இருக்கலாம் என அரசு அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தப்படாத தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானிய பொதுமக்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டங்களில் தீவிரவாதிகள் ஊடுருவி கொலைகளை முன்னெடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டிசம்பர் 28 முதல் ஈரானில் நடந்து வரும் போராட்டங்களில் இதுவரை 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. ஈரானில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு ஈரான் அதிகாரிகளை சந்திக்க கூடும் என்றும் தாம் ஈரான் எதிர்க்கட்சியினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல் உட்பட பல வழிகளில் அதன் தலைவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஈரானில் 2000 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற தகவலை எந்த அமைப்பும் இதுவரை உறுதி செய்யவில்லை. கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1000 இருக்கலாம் என்றே மனித உரிமைகள் அமைப்பினர் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தற்பொழுது ஈரானிய அதிகாரி ஒருவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2000 என குறிப்பிட்டுள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை குறித்து ட்ரம்ப் முடிவெடுக்க கூடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது. அத்துடன் அமெரிக்க மக்கள் ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேறவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவரும் அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கொரினா மச்சோட்டாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாளை மறுதினம் வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க படைகள் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஜனவரி 3 கைது செய்த பின் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளமை உலகின் கவனத்தை திருப்பியிருக்கின்றது. அதேவேளை மதுரோ பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு மரியா கொரினா மச்சோட்டா ட்ரம்பை பாராட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அமெரிக்க ஜனாதிபதி நீண்ட காலமாக பகிரங்கமாக விரும்பும் விருதான அவரது அமைதிக்கான நோபல் பரிசை அவருக்கு வழங்க மரியா கொரினா மச்சோட்டா முன்வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆனால் ஒருவருக்காக வழங்கப்பட்ட நோபல் பரிசை இன்னொருவருக்கு பரிந்துரைக்க முடியாது என நோபல் பரிசு கமிட்டி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பு தலைவர் கடந்த மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு நடந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறியிருக்கின்றன. கொல்லப்பட்டவர் இந்தியாவுக்கு எதிராக பேசி வந்தவர் என்பதால் அவரது கொலையை கண்டித்து நடந்த போராட்டங்களில் இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. மேலும் அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீதும் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்றன. இந்த நிலையில் வங்கதேசத்தின் சிட்டங்காங்கில் சமீர் தாஸ் என்ற 28 வயது ஆட்டோ ஓட்டுநரை கும்பலொன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வழிமறித்து சரமாரியாக தாக்கியிருக்கின்றது. இதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றார். இவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். முதல்கட்ட தகவல்களின்படி இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதாக தெரிகின்றது. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த ஒரு சில வாரங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தொடர்பாக அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. நேரடி போர் நடவடிக்கைகளை விட பாரம்பரியம் அல்லாத மற்றும் எதிர்பாராத போரியல் யுக்திகளை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடும் என்பது பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்தாகும். நேரடி படையெடுப்பு இல்லாத அழுத்த அரசியல் மற்றும் பொருளாதார தடைகள், தூதரக அழுத்தங்கள், கூட்டணி நாடுகள் வழியாக ஈரானின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை அமெரிக்கா கையாளவுள்ள பின்னணியாக பார்க்கப்படுகிறது.
பிராந்திய கூட்டாளிகள் மூலம் சக்தி சமநிலையை மாற்றும் யுக்தியும் அமெரிக்காவின் பார்வையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட இராணுவ இலக்குகளை மட்டும் குறிவைக்கும் பிரசியன் ஸ்ட்ரைக்ஸ் மற்றும் தகவல் பரவல் உளவியல் அழுத்தம் போன்ற இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் யுக்திகளும் பேசப்படுகின்றன. தற்பொழுது ஈரானின் உள்நாட்டு அமைதியில் சமநிலை அற்றுப்போயுள்ள பதற்றத்தில் ட்ரம்பின் காய் நகரத்தில் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்காவில் சட்டவிரோத மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் உட்பட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களின் விசாக்களை அமெரிக்கா அதிரடியாக ரத்து செய்துள்ளமை அங்குள்ள வெளிநாட்டவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் 8,000 மாணவர் விசாக்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு அமெரிக்க போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட 2,500 தனிநபர் விசாக்கள் உள்ளிட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்திருக்கின்றது. இதன் பின்னர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் குடியேற்ற விதிகள் மற்றும் சட்டங்களை அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தேச பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் குடியேற்ற சட்டங்களை அமுல்படுத்தவும் நடந்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விசாக்களுடன் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் நாட்டில் தங்கியிருக்கும் போது தேவையான அனைத்து சட்ட ரீதியான விஷயங்களுக்கும் உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும். ட்ரம்பின் நிர்வாகம் இதனை கடுமையாக கடைபிடித்து வருகிறது. இதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. அதேவேளை சமீபத்தில் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்கா சட்டங்களை மீறி நடந்து கொள்பவர்கள் குறிப்பிடும்படியாக மாணவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்திருந்தது. இதனால் அவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படுவதுடன் நாடு கடத்தவும் செய்யப்படுவார்கள். வருங்காலத்தில் அமெரிக்க விசா பெற தகுதியற்றவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் என தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க கடற்படையின் ரகசியங்களை சீனாவுக்கு விற்ற 25 வயது முன்னாள் கடற்படை வீரர் ஜின் சாவ் என்பவருக்கு அமெரிக்க மத்திய நீதிமன்றம் 200 மாதங்கள் அதாவது சுமார் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சான் டியாகோவில் உள்ள USS எசெக்ஸ் என்ற போர்க்கப்பலில் பணியாற்றி வந்த வெய் 2022ஆம் ஆண்டு முதல் சீன உளவுத்துறை அதிகாரியுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார். வெய் சுமார் 50க்கும் மேற்பட்ட ரகசிய ஆவணங்கள் மற்றும் தொழில்நுட்ப கையேடுகளை சீனாவுக்கு வழங்கியிருக்கின்றார். இதில் போர்க்கப்பல்களின் ஆயுத அமைப்புகள், ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய இராணுவ பயிற்சிகளின் வரைபடங்களும் அடங்குகின்றது. அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் திறன்கள் குறித்த ரகசிய தகவல்களை அவர் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களாக எடுத்து அனுப்பியிருக்கின்றார். இதற்காக பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வெய் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பணத்திற்காக தான் இதை செய்ததாக வெய் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வெய் தனது தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தனது சக வீரர்களின் உயிரையும் நாட்டின் பாதுகாப்பையும் பணயம் வைத்திருக்கின்றார். இது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறி 200 மாதங்கள் அதாவது 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றார். சீன வம்சாவளியைச் சேர்ந்த வெய்யிக்கு 2022ஆம் ஆண்டு அவர் அமெரிக்க கடற்படையில் சேர்ந்த போதுதான் அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. குடியுரிமை விண்ணப்பம் பரிசீலனையில் இருந்த போதே அவர் இராணுவ ரகசியங்களை கசியவிட்டிருக்கின்றார். வெய் போலவே ஜாவோ என்ற மற்றொரு அமெரிக்க கடற்படை வீரரும் சீனாவுக்கு உளவு பார்த்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றிருந்தார். இந்த தொடர் சம்பவங்கள் அமெரிக்க இராணுவத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாக கருதப்படுகிறது. ஈரான் நாட்டில் பணவீக்கம் அதிகரிப்பு, விலைவாசி உயர்வு போன்றவற்றால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 16வது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை அரசு முடக்கி வைத்துள்ளது. சில அரசு ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 544 பேர் பலியாகி இருக்கக்கூடும் என அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களில் 10,681 பேர் அரசால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வீணாக
அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானின் உள்விவகாரங்களில் தேவையின்றி மூக்கை நுழைத்து வருகிறார். போராடும் மக்கள் பாதிக்கப்பட்டால் ஈரான் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறி வருகின்றார். எனினும் உங்களுடைய சொந்த விவகாரங்களில் கவனம் செலுத்துங்கள் என ஈரான் தலைவர் கமேனி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரான் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட், ஈரான் விவகாரத்தில் அனைத்து விஷயங்களும் ட்ரம்பின் மேஜை மீது ஆவணங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்துவதும் ஒன்று என்று கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த சூழலில் ஈரானை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக மறைமுக தாக்குதல் நடத்தும் வகையிலான முடிவை ட்ரம்ப் எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரான் இஸ்லாமிய குடியரசு நாட்டுடன் வர்த்தகம் செய்து அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுகிறது. இது உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த உத்தரவு இறுதியானதும் முடிவானதுமாகும். இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்திருக்கின்றார். இதனால் ஈரானுடன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளின் வர்த்தகம் பாதிக்கப்படும். அவை பின்வாங்கும் போது அது ஈரானுக்கு வர்த்தக ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே பணவீக்கம் அதிகரிப்பு, விலைவாசி உயர்வு போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஈரானில் நிலைமையை மோசமடைய வைக்கும்.